செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத்தை தொடராக இந்த தளம் மூலமாக பார்த்து வரும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இறைவனால் அருளப்பட்டதும் அடியேனால் எழுதப்பட்டதுமான 20,000 பாடல்களை கொண்ட செல்வராமாயணம் என்னும் ராமாயண காவியத்தில் இருந்து கடந்த பகுதிகளில் 154வது பாடல் வரை நாம் இந்த தளம் மூலமாக பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே செல்வராமாயண காவியத்தின் 155வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் மிதிலை பருவம், மனவினை காலம். சனக மன்னனின் உபசரிப்பில் ராம லக்குவர் விசுவாமித்திர முனிவருடன் உணவை உட்கொள்ளலும் ஓய்வு மேற்கொள்ளலும். பாடல் எண் 155. சனகனவன் இவை சொல்ல சரி என்றே அவை ஏற்றே, இனச் சான்றோன் உபசரிப்பில் இறை தமிழின் சுவை ஏற்றே, கனக முனியுடன் அவரும் கதிர் போல் துயில் ஆற்றினரே, வனப்புடை நாள் விளைக்க வரும் வான் வணங்கி போற்றினரே. இதுவே அந்த 155வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். சனகனவன் இவை சொல்ல சரி என்றே அவை ஏற்றே. இந்த வரிக்கான விளக்கத்தை காண்போம். மறுநாளில் நடக்கவிருக்கும் சிவவில்லை வளைக்கும் போட்டியை காண தயாராக இருக்குமாறு ராமனிடம் சனகன் சொல்லி முடித்ததும் ராமனும் சரி என்றே அதை ஏற்றுக்கொண்டவனாய், இனச் சான்றோன் உபசரிப்பில் இறை தமிழின் சுவை ஏற்றி, மனித இனத்தின் சான்றோனாகிய சனக மன்னனுடைய விருந்து உபசரிப்பில் இறை தமிழ் என்னும் இறையாகி நிற்கும் உன்னதம் மிக்க தமிழ் என்னும் இறை மொழியின் சுவையை போன்ற என்ன என்ன இன்பம் தரும் சுவையை அந்த உணவில் அவர்கள் அனுபவித்து மகிழ்ந்தவர்களாய், கனக முனியுடன் அவரும் கதிர் போல் துயில் ஆற்றினரே. ராமனும் இலக்குவரும் முனிவர் விஸ்வாமித்திரருடன் இரவில் தூங்கி தமது பயண களைப்பை போக்கினர். கனகம் என்பது பொன்னை குறிக்கும். கனக முனி என்பது பொன் போன்ற என்றுமே மாற்று குறையாத தங்கம் தனது தரத்தில் மாறாது இருப்பது போல் முனிவருக்குரிய நிலையான மேன்மையான தன்மையில் தவமிக்க தன்மையில் மாறாதிருக்கும் முனிவராகிய விஸ்வாமித்திர முனிவருடன் கதிரவ குலத்தின் இளவரசர்களாகிய ராமனும் இலக்குவனும் கதிரவன் தனது ஆற்றல் மிகு கதிர்களை மடக்கி கொண்டு தூங்கி ஓய்வு கொள்வது போல தூங்கினர். வனப்புடை நாள் விளைக்க வரும் வான் வணங்கி போற்றினரே. அத்துடன் அவர்கள் தூங்கச் செல்லும் முன் வனப்புடை நாள் என்னும் அழகிய நல்ல நாளை வருகை செய்ய வைக்கும் வானத்தை வணங்கியவாறே இறைவனை போற்றினர். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 156வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.